வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் தேர்வர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 4ல் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். டேர்ம் 3 பார்க்க போகிறோம். ஆனால் டேர்ம் 2ல் செகண்ட் லெசன் சேவிங்ஸ் பார்க்கல. ஸோ சேவிங்ஸும் இங்கே வந்து தேர்ட் டேர்மில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசனும் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேர்ம்லேயும் மூணு இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யலை, ரெண்டு யூனிட்டாக கவர் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு 2 யூனிட், அடுத்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க தேர்ட் யூனிட்டும், செகண்ட் டேர்மில் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட்டும், அடுத்து செகண்ட் டேர்மில் இருக்க 2வது யூனிட்டும், இப்போ தேர்ட் டேர்மில் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட்டும் பார்க்க போகிறோம். ரெண்டு யூனிட்டாக ஒரு வீடியோவில் கன்வெர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஹெட்டிங் கொண்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம கேஆர்டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டாண்டர்ட் 4 and 5 தமிழ் இவிஎஸ் இவிஎஸ்எஸ் இந்த போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வைக்க போய் வீடியோ ஸ்டார்டிங்கில் வைக்க போய் நிறையா பேர் வாங்குறீங்க. நான் எண்டிங்கில் வச்சுருந்ததுனால நான் நிறையா பேர் வந்து என்ன வீடியோ ஃபுல்லாக பார்க்கலங்கிறது கிளியராக தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கிறதுனால நிறையா பேர் வாங்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சேனல் அடுத்த லெவலுக்கு போகும் உங்களுடைய தயவால். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பிடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஆர்டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 4 இங்கிலீஷ் லெசன் 5. சரிங்களா? டிக்ஷனரி வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வேர்ட்ஸ் வந்து என்னென்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்து அதில் ஒரு நேம் கொடுத்து அதோட பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபங்கஸ் ஸ்பான்ஜி லிவிங் திங்ஸ் தட் லிவ் ஆன் அதர் லிவிங் திங்ஸ். ஃபங்கஸ் அப்படின்னா தமிழில் வந்து பூஞ்சைகள். சரிங்களா? அந்த பூஞ்சைகள் எப்படி இருக்குன்னா, ஸ்பான்ஜியாக ரொம்ப என்னது பஞ்சு போல் இருக்கும். அது வந்து அடுத்த உயிருள்ள பொருட்களை தான் என்ன செய்ய சார்ந்து வாழும். அதில் உள்ள உணவு தேவைகளை அதில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபங்கஸ் அப்படின்னா பூஞ்சைகள். கிரானரி பிளேஸ் வேர் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்டு, அதாவது நம்ம தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம், சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம், தானிய களஞ்சியம் அல்லது தானிய கிடங்குன்னு சொல்லலாம். கிரானரி. பிக்கி பேங்க் எ மணி பாக்ஸ் ஷேப்டு லைக் எ பிக், அதாவது பன்றி உருவத்தில் இருக்கிற ஒரு உண்டியல், அதை தான் என்ன சொல்கிறாங்க, பிக்கி பேங்க்னு சொல்கிறாங்க. இந்த பிக்கி பேங்க்னா என்னது, உண்டியல். லேடர் எ ரூம் ஆர் லார்ஜ் கபோர்டு ஃபார் ஸ்டோரிங் ஃபுட், உணவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய கபோர்டு அல்லது ரூம் அறையத்தான் என்ன சொல்கிறாங்க, லேடர்ன்னு சொல்கிறாங்க, உணவு சேமிக்கும் அறை. Burrow a hole or tunnel dug by a small animal, சிறு அனிமல், சின்ன குட்டி விலங்குகள்லாம் என்ன செய்யும், ஹோல் போடும்ல, நிலத்தில் ஹோல் போட்டு டன்னல் அடியில் வந்து என்ன ஒரு சுரங்கம் மாதிரி உருவாக்கும். அதுக்கு பேர் தான் பர்ரோ, அதாவது நிலத்தடி குழி. ஃபங்கஸ் அப்படின்னா பூஞ்சைகள். கிரானரி அப்படின்னா தானிய கிடங்கு அல்லது தானிய களஞ்சியம். பிக்கி பேங்க் உண்டியல். லேடர் எ லார்ஜ் கபோர்டு உணவு சேமிக்கக்கூடிய, அதாவது உணவுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல அலமாரி. பர்ரோனா நிலத்தடி குழி. நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசரி. டிக்கிங் பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த், அதாவது டிக்கிங்னா நிலத்தை வந்து தோண்டுதல். சரி, அதோட மீனிங் தமிழ் மீனிங்கும் உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்கேன். டிக்கிங் அப்படின்னா தோண்டுதல். சரிங்க, இது லெசனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ராப்னா பொறி, வலை அல்லது பிடிக்கும் கருவி. நம்ம ட்ராப் வச்சு பண்ணுவோம்ல, எலி பிடிக்கிறதுக்குலாம் ட்ராப் ரெடி பண்ணுவோம்ல, அதுதான். என்க்ளோசர் டிசைன் டு கேட்ச் அண்ட் ரிட்டைன் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு பேரலைஸ் இன்கேப்பபிள் ஆஃப் மூவ்மெண்ட், செயலிழக்கச் செய்தல் அல்லது முடக்குதல், அசைய முடியாத நிலையை ஏற்படுத்தல். பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கவாதம் வர ஸ்டார்டிங் இதில் சொல்லுவாங்க. சரிங்களா? சாப் பிளான்ட் ஃப்ளூயிட், தாவரச்சாறு. ஃப்ளூயிட். சரிங்களா? பிளான்ட் ஃப்ளூயிட். ஷாப் அப்படின்னா என்னது, தாவரச்சாறு. அகைன் ரீட் பண்ணுறேன். டிக்கிங் பிரேக்கப் அண்ட் மூவ் எர்த். ட்ராப் என்க்ளோசர் டிசைன்டு டு கேட்ச் அண்ட் ரீடைன் அனிமல்ஸ். பேரலைஸ் இன்கேப்பபிள் ஆஃப் மூவ்மெண்ட். ஷாப் பிளான்ட் ஃப்ளூயிட், அதாவது டிக்கிங் அப்படின்னா தோண்டுதல். ட்ராப் பொறி, வலை அல்லது பிடிக்கும் கருவி. பேரலைஸ் செயலிழக்கச் செய்தல், முடக்குதல் அல்லது அசைய முடியாத நிலையை ஏற்படுத்துதல். ஷாப் தாவரச்சாறு.
Next, prefix பாருங்க. A prefix is a letter combination that is fixed at the beginning of the word. The prefix add new meaning to the word. அதாவது இந்த ப்ரிஃபிக்ஸை வந்து ஒரு லெட்டராக கம்பனேஷன் பண்ணி நம்மளுடைய எந்த வேர்டுக்கு முன்னாடினாலும் ஜாயின் பண்ணுவாங்க. இதை ஜாயின் பண்ணதுனால நமக்கு ஒரு நியூ மீனிங் கிடைக்கும். சரியா, ஏற்கனவே அந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் இருக்கும், அந்த ப்ரிஃபிக்ஸை ஜாயின் பண்ணுறதுனால புதுசாக ஒரு மீனிங் கிடைக்கும். பார்க்கலாம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன், ரி, டிஸ் அண்ட் ப்ரீ. சரிங்களா, அன், ரி, டிஸ், ப்ரீ. அப்போ இந்த அன்னுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற பார்க்கலாம். when we add the prefix an it gives opposite meaning. அப்போ அந்த ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்ம அன் போட்டோம்னா அந்த வேர்டோட மீனிங்க்கு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். சரிங்களா, when we add the prefix an it gives opposite meaning. இதை கூட உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. re, when we add the prefix re it gives a meaning of again. ரிப்பீட்டடாக வரும்ல, திருப்பி செய்கிறோம்ல again, அந்த இதுக்கு வந்து நம்ம ரீங்கிற ஒரு இது போட்டோம் அப்படின்னா வேர்டுக்கு முன்னாடி ரீ போட்டோம்னா அது அகைன், இந்த மீனிங் வந்து திருப்பி அகைன் சொல்லுது. சரிங்களா, dis, when we add the prefix dis it gives opposite meaning. அப்போ அன்னும் ஆப்போசிட் மீனிங் தான் கொடுக்குது, டிஸ்ஸும் ஆப்போசிட் மீனிங் தான் கொடுக்குது. when we add the prefix pre it gives the meaning of before. அதாவது அந்த வேர்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது, அந்த இடத்துல தான் என்ன போடுறாங்க, ப்ரீ போடுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அன் எங்கெங்கெல்லாம் வரும் நம்ம ஏற்கனவே அங்கே பாக்ஸில் பார்த்தது தான் இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக அதை மேலே கொடுத்துருக்கேன். when we add the prefix an it gives opposite meaning. எக்ஸாம்பிள் unwanted. அப்போ வாண்டட்னா விருப்பம், அன்வான்டட்னா விருப்பம் இல்லை. ஃபார்ச்சுனேட் அப்படின்னா லக்கி, அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா எதிர்பாராத விதமாக. சரிங்களா, எதிர்பார்த்தல் எதிர்பாராத விதமாக. ஃபெமிலியர், ஃபெமிலியர் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக பிரபலமாக இருக்குது. அன்ஃபெமிலியர் பிரபலம் இல்லாமல் இருக்கிறது. ஹாப்பி சந்தோஷம், அன்ஹாப்பி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. லக்கி அதிர்ஷ்டம், அன்லக்கி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா, அப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடி அன் போட்டால் ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது. ரீ, when we add the prefix re it gives the meaning of again. பாருங்கள், ரைட், ரைட்னா எழுதுறது, ரீரைட்னா அகைன் எழுதுறது. வியூ, வியூனா பார்க்குறது, ரிவ்யூ திரும்ப பார்க்குறது. பெயிண்ட், பெயிண்ட் பண்ணுறது, ரீபெயிண்ட் மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறது. ஓப்பன், ஓப்பன்னா திறக்கிறது, ரீஓப்பன் மறு திறத்தல். சரிங்களா, மிக்ஸ் கலக்கிறது, ரீமிக்ஸ் அதோட எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி கலக்கிறது. செக், செக் பண்ணுறது, ரீசெக் அகைன் செக் பண்ணுறது. சரிங்களா, அகைன் அந்த மீனிங் அகைன் கொடுக்குறது தான் ரீ. நெக்ஸ்ட் டிஸ், when we add the prefix dis it gives opposite meaning same like as un. சரிங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் என்னது ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது. அக்ரி, டிஸ்அக்ரி, கண்டினியூ, டிஸ்கண்டினியூ, லைக், டிஸ்லைக், அப்ரூவ், டிஸ்அப்ரூவ். நெக்ஸ்ட்டு ப்ரீ பாருங்கள், when we add the prefix pre it gives the meaning of before. சரிங்களா, பிஃபோர் அதாவது அந்த மீனிங்கோட பிஃபோர் கொடுக்குது. எப்படின்னா பெய்டு, பெய்டுனா நம்ம பெய்ட் பண்ணுறது, அதே ப்ரீபெய்ட்னா பெய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா, அதாவது ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெய்ட் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் முன்னக்கூடியே ப்ரீபெய்ட் பண்ணணும். அதாவது நம்ம அந்த செயலை ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோன்னா முன்னாடியே பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் ப்ரீபெய்டு. ப்ரீ ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. அப்போ ப்ரீ ஸ்கூல்னால் அந்த ஏஜுக்கு முன்னாடி சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி வைக்கிறது. அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு முன்னாடியே வந்து என்ன செய்வாங்க, இந்த க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரிவ்யூ, வியூனா பார்க்குறது, ப்ரிவ்யூனா அதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது. அதை நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவ்யூ பார்த்துட்டு பிரிண்ட் எடுப்பாங்க. ரீட், ப்ரீ ரீட். சரிங்களா, ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜஸ்ட்டு கிளான்ஸ் பார்த்துக்கிறது ப்ரீ ரீடு. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோசரி இருக்குது பாருங்கள், பைல், டு கலெக்ட். அதாவது பைல் அப்படின்னா குவித்தல், இது எல்லாத்துக்கும் காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி குவிப்பாங்களா, அதுதான் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்ட்ரீஸ், எ ஸ்டோரேஜ் ரூம், பண்டக அறை. நம்ம ட்ரெயின்லலாம் பேண்ட்ரீஸ் தான் வச்சுருப்பாங்க, கேன்டீன் சொல்ல மாட்டாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் பூரா உணவுகள் இருக்கிற ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது வந்து பேண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரே, is an animal that is hunted and killed by another for food. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இரையாகும் விலங்கு. அதாவது மற்ற ஒரு அனிமல் இருக்குல்ல,
ப்ரே அப்படின்னா இரையாகும் விலங்கு. இப்போ வந்து எலி வந்து பூனைக்கு இரையாகிற விலங்கு. பூனை வந்து எலியை பிடிக்க போகுது, அப்போ பூனைக்கு வந்து இரையாகக்கூடிய விலங்கு வந்து எலி, அதை தான் ப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. கிரானரி எ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் த்ரஷ்டு கிரைன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரானரி தானிய கிடங்கு. அதுக்கு சென்டென்ஸ் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து கிரானரிக்கு மீனிங் வந்து என்னது, தானிய கிடங்கு அல்லது தானிய களஞ்சியம். கேனரி எ பிளேஸ் வேர் த ஃபுட் இஸ் பேக்டு இன் கேன்ஸ் ஆர் டின். அதை டின்னுலேயோ கேன்லேயோ பேக் பண்ணுற ஃபுட்டு இருக்குன்னு அந்த தொழிற்சாலை, அந்த மேக் பண்ணுற தொழிற்சாலை பேர் தான் கேனரி. உணவுப் பொருட்கள் டின்களில் அடைக்கும் தொழிற்சாலை. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, பைல் டு கலெக்ட், குவித்தல் அல்லது குவியல். பேண்ட்ரிஸ் எ ஸ்டோரேஜ் ரூம், பண்டக அறை. Prey, an animal that is hunted and killed by another for food, இரையாகும் விலங்கு. Granary, a storehouse for threshed grain, தானிய கிடங்கு. Cannery, a place where the food is packed in cans or tins, உணவுப் பொருட்கள் டின்களில் அடைக்கும் தொழிற்சாலை. நெக்ஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஹேப்பன்ட். முடிந்து போன செயல்களை பற்றி குறிக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். யூ ஆல்ரெடி நோ த வெர்பு ஃபார்ம்ஸ். தே ஆர் ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வெர்பு இருக்குன்னா அது ப்ரெசண்ட்டில் எப்படி வரும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி வரும், இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ரைட் அப்படிங்கிறது வெர்பு, அதை வந்து ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணும்போது சேம் ரைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட்ஸ் எஸ் எதுக்கெல்லாம் போடணும், ஹீ, சி, இட், இதுக்கெல்லாம் எஸ் சேர்த்து போடணும். அடுத்து பாஸ்ட், இந்த ரைட்டோட பாஸ்ட் என்னது, ரோட். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக எழுதும்போது ரோட்டுன்னு எழுதக்கூடாது, ரிட்டன் அப்படின்னு எழுதணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் எழுதும்போது ரைட்டிங் அப்படி எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த பாஸ்ட் ஃபார்ம் வந்து எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஐ ரோட் த டெஸ்ட், ஃபஸ்ட்டு பர்சன், அதாவது ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன். இந்த மூணு இதுக்கும் எப்படியெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐ, வி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், ஹீ, சி, இட், தே இதெல்லாம் என்னது தேர்ட் பர்சன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சனில் பாருங்க, ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை, அதை தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்கிறாங்க. ஐ ரோட் த டெஸ்ட், அந்த ரோட் வந்து அப்படியே தான் வந்திருக்கு. வி பிளேடு ஃபுட்பால், நார்மலாக பிளேயோட ஈடி சேர்த்துருக்காங்க, அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யூ வென்ட் ஹோம், அந்த கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட். இதில் எந்த ஒரு என்ன ஹேஸோ, கேவோ, பீனோ, ஐஎன்ஜியோ எதுவுமே சேர்க்கலாம். சரிங்களா? ஹீ ரேன் டு த கிளாஸ் ரூம், அந்த தேர்ட் பர்சனுக்குமே அப்படியே தான் அந்த வெர்பை அப்படியே பாஸ்ட் டென்ஸாக மாற்றிருக்காங்க. சி பிளைடு செஸ், இந்த பிளேங்கிறதுக்கு பிளைடு, அந்த ரெண்டுக்குமே அப்படின்னு செய்கிறாங்க, நார்மலாக சேர்த்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. இட் ஃப்ளூ அவே, ஃப்ளூ அதாவது பறக்கிறது, ஏன்னா அந்த மாதிரி அதோட பாஸ்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. தே விசிட்டட் ஹிம், அதாவது தே விசிட்டட் ஹிம்னா அவங்க பார்த்தாங்க, அவனை பார்த்தாங்க. அப்போ விசிட்டோட பாஸ்ட் டென்ஸ் விசிட்டட். இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, வெர்போட அப்படியே பாஸ்ட் டென்ஸாக கொடுத்துருக்காங்க, அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Next, we saw simple past tense for action verb. Now let us see the simple past tense be form verb. இந்த be form verbல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு 5 வேர்டு, am, is, are, was, were. இது 5 இது be form பார்த்தோம். எதெல்லாம் present அப்படின்னா am, is, are இதெல்லாம் presentக்குரிய ஃபார்ம். சரியா? பாஸ்ட்டுக்குரியது was, were. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆம் வந்து ஆம் இஸ் இது மட்டும் சிங்குலருக்கு வரும், ஆர் வந்து ப்ளூரலுக்கு வரும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வந்து சிங்குலருக்கு வரும், வேர் வந்து ப்ளூரலுக்கு வரும். சரிங்களா? 5 பி ஃபார்மு, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இது 5மே பி ஃபார்மு. இதில் வந்து ப்ரெசண்ட்டுக்கு 3 இருக்குது, பாஸ்ட்டுக்கு 2 இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கு 3 என்னது, ஆம், இஸ், ஆர். பாஸ்ட்டுக்கு எது, வாஸ், வேர். எதெல்லாம் சிங்குலருக்கு வரும், am is present singularக்கு வரும், was வந்து past singularக்கு வரும், are வந்து present pluralக்கு வரும், past were வந்து past pluralக்கு வரும். past participle வந்து been, present participle being, அந்த வெர்புக்கு முன்னாடி இதை போடணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு எப்படிலாம் போட்டிருக்காங்க பாரு. ஐ வாஸ் அன் இன்ஜினியர், இதில் வந்து ஆம் போடக்கூடாது, ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ், அப்படிங்கிறப்ப வாஸ் போடணும். ஹி வாஸ் எ பைலட், சி வாஸ் எ சோல்ஜர்.
இட் வாஸ் எ கம்ப்யூட்டர். அப்போ சிங்குலராக வரும்போது வாஸ் வரணும், ப்ளூரலாக வரும்போது வேர் வரணும். வி வேர் யங், யூ வேர் எ பேஷண்ட், தே வேர் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸுங்கிறனால வேர் போடுறோம். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஆர் போடணும். நெக்ஸ்ட்டு ரைட் வாஸ் ஆர் வேர் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வாட் ரைட் வாஸ் ஆர் வேர் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஐ டேஸ் லீடர் ஆஃப் மை கிளாஸ். ஐ வந்திருக்கு, அப்போ இங்கே என்ன போடணும்? வாஸ். ஐ வாஸ் த லீடர் ஆஃப் மை கிளாஸ். செகண்ட் ஒன், வி டேஸ் இன் நியூயார்க் லாஸ்ட் வீக். அப்போ வி வந்திருக்கு, அங்கே என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ் வேர், வி வேர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், யூ வந்திருக்கு, செகண்ட் பர்சனுக்கு என்ன போடணும்? வேர் தான் போடணும். யூ வேர் எ பேபி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், கவி வாஸ் கைண்ட் டு மீ. கவி சிங்குலர் பர்சன் தான், அப்போ என்ன பண்ணணும்? வாஸ் போடணும். த பஸ் வாஸ் பிராண்ட் நியூ. தே ப்ளூரல் வந்திருக்கு, அப்போ வேர் ஃப்ரெண்ட்ஸ், தே வேர் ஃப்ரெண்ட்ஸ். ரகு சிங்குலர் தான், அப்போ வாஸ். ரகு வாஸ் மை ஜூனியர் இன் ஸ்கூல். அகைன் ரீட் பண்ணுறேன். ஐ வாஸ் த லீடர் ஆஃப் மை கிளாஸ். We were in New York last week. You were a baby. Kavi was kind to me. The bus was brand new. They were friends. Raghu was my junior in school. இது எல்லாமே as a டீச்சர்ஸாக உங்களுக்கும் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் புக்கை எடுத்து திருப்பி பார்க்க முடியாமல் தான் நான் வந்து புக்கில் உள்ள எக்ஸசைஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ரீட், சிங், sang, ஸ்லீப், ஸ்லெப்ட். இந்த வேர்டோடைய ஃபாஸ்ட் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ரீட், சிங், sang, ஸ்லீப், ஸ்லெப்ட். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரெஃபர்ஸ் டு an action or event that has not yet happened. இப்போ வரைக்கும் நடக்காத விஷயங்கள இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? ப்ரெசண்ட்டில் வந்து கம் சொல்லுவோம். அதே கம்மோட பாஸ்ட் டென்ஸு கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கம்மிங். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலே நம்ம வெர்போட ஐஎன்ஜி போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப்ஸு யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்னது? ஷேல் ஆர் வில். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ வி இருக்குது, ரெண்டுக்குமே ஷேல் யூஸ் பண்ணலாம் அல்லது வில் யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா இடத்துக்குமே செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே வில்லு தான் யூஸ் பண்ணணும். ஐ விக்கு மட்டும்தான் ஷேலோ வில், அது ரெண்டில் ஏதாவது ஒன்று போடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஷேல் அல்லது வில் மீட் ஹிம் டுமாரோ. ஐ ஷேல் மீட் ஹிம் டுமாரோ, ஐ வில் மீட் ஹிம் டுமாரோ, எதுனாலும் போடலாம். செகண்ட் பாருங்கள், வி ஷேல் ஆர் வில் மீட் ஹிம் டுமாரோ. வி வில் போடலாம் அல்லது ஷேல் போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூ வில் மீட் ஹிம் டுமாரோ. இங்கே வந்து வில் மட்டும்தான் வரும். சரிங்களா? செகண்ட் பர்சனான யூவுக்கும் தேர்ட் பர்சனான ஹீஸி இட் தேவுக்கும் இந்த வில்லு தான் போடணும். ஓகேவா? தே வில் மீட் ஹிம் டுமாரோ, ஹீ வில் மீட் ஹிம் டுமாரோ, ஷீ வில் மீட் ஹிம் டுமாரோ, இட் வில் ரீச் ஹிம் டுமாரோ. பாருங்க, you can see the verb is in the present form. The word shall and will are used for I and we. I and we க்கு மட்டும்தான் will அல்லது shall வரும். will used for only you, they, he, she, it. இதுக்கு மட்டும்தான் will போட வேண்டும். Next, complete the sentence with the simple past form or given the verbs. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? past form ரெடி பண்ணணும். Complete the sentence with the simple past form of the given verbs. இதிலிருந்து கூட உங்களுக்கு அங்கே கேட்கலாம், அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இட் ஸ்னோ லாஸ்ட் வின்டர். பாஸ்ட் ஃபார்ம் ஸ்னோவோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்னோடு. அப்போ என்ன பண்ணோம்? இட் ஸ்னோடு லாஸ்ட் வின்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த ரெயின் கண்டினியூ ஆல் டே. அப்போ கண்டினியூக்கு பாஸ்ட் டென்ஸ் கண்டினியூடு. த ரெயின் கண்டினியூடு ஆல் டே. தேர்ட் ஒன், I lost my balance. அப்போ லாஸ்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட், LOST லாஸ்ட். I lost my balance. Next, fourth one, we stand for hours. இந்த ஸ்டாண்ட் வந்து பாஸ்ட் ஃபார்ம் stood. We stood for hours. Next, Tom come home from school. அப்போ கம்மோட பாஸ்ட் டென்ஸ் came. அப்போ Tom came home from school. ஓகேங்களா? அப்போ ஸ்னோ பாஸ்ட் டென்ஸ் snowed, கண்டினியூக்கு பாஸ்ட் டென்ஸ் continued, lost, stand, stood, come, came.
நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks with the simple future tense of the verb. இந்த வெர்போட future tense கேட்காங்க, அதுவும் simple future tense கேட்காங்க. பாருங்க, சக்தி earn a lot of money. அப்போ ஏன் முன்னாடி will பண்ணணும், will earn a lot of money. You travel around the sun. You will travel around the sun. Everybody adore you. Everybody will adore you. Many people serve you. Many people will serve you. They anticipate your wishes. They will anticipate your wishes. எல்லா வேர்ட்ஸுக்கு முன்னாடி will போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 4 இங்கிலீஷில் லெசன் 6, அதாவது தேர்டு டேர்மில் வரும். சரிங்களா, தேர்டு டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட்டு டிக்ஷனரி வெர்ப்ஸ். பாருங்கள், ஃபுட் ஹில், எ லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் மவுண்டைன். மவுண்டனை விட சின்னதாக இருக்கும், உயரமாக இருக்கும், அது என்னது குன்றுன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஹில் அப்படின்னா என்னது, குன்று. த்ரோன், த சேர் ஆஃப் த ரூலர், அதாவது ஆட்சி செய்யக்கூடியவங்களுடைய சேர், சிம்மாசனம் சொல்லுவாங்க தமிழில். த்ரோன்னா என்னது, சிம்மாசனம். நர்ச்சர், கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தே க்ரோ. நர்ச்சர்னால் வளர்த்து பேணுகாத்தல், சரியா, பாதுகாத்தல். இந்த மீனிங் வந்து இந்த 4th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசன்லேயும் வருது. இந்த நர்ச்சர் வருது. நெக்ஸ்ட் வேறு என்ன வருது, இன்னொரு வேர்டு பார்த்தோமே, கேனரி, கிரானரி, இது எல்லாமே திருப்பி ரிப்பீட்டடாக வருது, பார்த்துக்கோங்க. prison, a place where people who do not follow the law are locked up. அதாவது சட்டத்தை மீறுபவர்களை அடைக்கும் சிறைச்சாலை தான் prison. brass, a metal made by mixture of copper and zinc. காப்பரையும் அலுமினியத்தையும் மிக்ஸ் ஆக்கி செய்யக்கூடிய ஒரு உலோகம் பேர் தான் brass. brassனா செம்பு. பாருங்க, ஃபுட் ஹில், a low hill at the base of mountain. அப்படின்னா ஃபுட் ஹில்னா என்னது, டைரக்ட் தமிழ் மீனிங் குன்று. throne, the chair of the ruler. throne means சிம்மாசனம். நர்ச்சர், கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தே க்ரோ. வளர்த்து பேணுகாத்தல் அல்லது பாதுகாத்தல். prison, a place where people who do not follow the law are locked up. சட்டத்தை மீறுபவர்களை அடைக்கும் சிறைச்சாலை தான் prison. brass, a metal made by mixture of copper and zinc. அதாவது என்னது, காப்பரையும் அது தாமிரத்தையும் அலுமினியத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய பிராஸுக்கு மெட்டலுக்கு பேர் தான் brass, அதாவது செம்பு. brassனா என்னது, செம்பு. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோசரி பார்ட் இருக்குது பாருங்கள். க்ளோசரியோட மீனிங் கிங்டம், எ ரீஜன் ரூல்டு பை கிங். அரசால் ஆட்சி செய்யக்கூடியது தான் கிங்டம் சொல்கிறாங்க, சரிங்களா. ஃப்ளாரிஸ்டு, டெவலப்டு இன் த ஹெல்த்தி வே, செழித்து வளர்தல், சரியா, ஆரோக்கியமாக செழித்து வளர்தல். ரிவியர்டு, ரெஸ்பெக்டட், மதித்தல். ஏஜிங், கெட்டிங் ஓல்டு, வயதாகுதல், அதாவது முதுமை அடைதல். அடாப்ட், லீகலி டேக் அண்ட் பிரிங் அப், தத்தெடுத்தல். அடாப்ட்னா என்னது, தத்தெடுத்தல். லீடர், ஹெட், தலைவி, தலைவர், அந்த மாதிரி சொல்கிறது. நர்ச்சர், அகைன் வருது நர்ச்சர். கேர், ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ, அதாவது வளர்த்து பேணுகாத்தல். ஆங்சியஸ், ஈகர், ஆர்வம். டெஸ்டினி, ஃபேட், விதி. பிஹோல்டு, சி, பார்த்தல். அகைன் சொல்கிறேன், கிங்டம், எ ரீஜன் ரூல்டு பை எ கிங். flourished, developed in a healthy way. Revered, respected. Aging, getting old. Adopt, legally take and bring up. Leader, head. Nurture, care, protect and grow. Anxious, eager. Destiny, fat. Behold, see. நெக்ஸ்ட் பாருங்கள், அதோடைய தமிழ் அர்த்தம் தான் கொடுத்துருக்கேன். ராஜ்யம், கிங்டம்னா ராஜ்யம். ஃப்ளாரிஸ்ட், செழித்து வளர்ந்தது. ரிவைடு, மதிக்கப்பட்டது. ஏஜிங், முதுமை அடைதல். அடாப்ட், தத்தெடுத்தல். இது வந்து உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். லீடர், தலைவர். நர்ச்சர், வளர்த்து பாதுகாத்தல். ஆங்சியஸ், ஆவலான அல்லது ஆர்வம், ஈகர்னா. டெஸ்டினி, விதி. பிஹோல்டு, பார் அல்லது நோக்கு, அப்சர்வ் பண்ணுறது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு அனிமல் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. லயன், ரோர், சிங்கம், முழங்கம். தமிழில் ஒளிபரப்பு சொற்கள் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான். லயன், ரோர். மங்கி, சேட்டர். கவுஸ், மூ. ஸ்னேக், hisses. கோட், ப்ளீட். எலிபண்ட், ட்ரம்பட். லயன், ரோர், மங்கி, சேட்டர். கவுஸ், மூ. ஸ்னேக், hiss. கோட், ப்ளீட். எலிபண்ட், ட்ரம்பட். இன்னொரு பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ்க்கு ஃபுல்லாக புக்குக்குள்ளே கொடுத்த ஃபுல் பாக்ஸ் பாருங்கள். டாக்ஸ், பார்க். ஹார்சஸ், நை. டாங்கீஸ், ப்ரே. ரேபிட்ஸ், ஸ்க்யூக். பிக்ஸ், க்ரண்ட். கேட்ஸ், மியூ. பீகாக்ஸ், ஸ்க்ரீம். பீஸ்,
hum, ducks quack, owls hoot, frogs croak, sparrows chirp, cocks crow, cuckoos sing, dogs bark, horses neigh, donkeys bray, rabbits squeak, pigs grunt, cats mew, peacock scream, bees hum, ducks quack, quills, owls hoot, frogs croak, sparrows chirp, cocks crow, cuckoos sing. நெக்ஸ்ட்டு க்ளோசரி பாருங்கள். ஆஃபன் அடிக்கடி, சரி, ஃப்ரீக்வெண்ட்லி கண்டினியூஸாக செய்கிறது, அடிக்கொருக்கா வந்து போகிறது, அந்த மாதிரி ஆஃபன் அப்படின்னா என்னது, அடிக்கடி. ட்ரபிள்ஸ் டிஃபிகல்ட்டி ஆர் ப்ராப்ளம், பிரச்சனைகள். ட்ரபிள்ஸ்னால என்னது, பிரச்சனைகள். லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பொய். க்ரோ இம்ப்ரூவ் வளர்தல் அல்லது முன்னேறுதல். ட்ரிக் டெக்னிக், ட்ரிக்னா என்னது, தந்திரம் அல்லது யுத்தி. சரிங்களா. ஆஃப்டன் ஃப்ரீக்வெண்ட்லி, ட்ரபிள்ஸ் டிஃபிகல்ட்டி ஆர் ப்ராப்ளம், லை எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், க்ரோ இம்ப்ரூவ், ட்ரிக் டெக்னிக். நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள்ஸ் யூஸ் ஏ அண்ட் த. சரியா, யூஸ் ஏ அண்ட் த, இதுதான் ஆர்டிகிள்ஸ். அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வரும்னு பாருங்கள். we use and before words that beginning with the sounds of AEIOU. இந்த AEIOU அந்த லெட்டர்ஸில் சவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்க, லெட்டர்ஸ் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. AEIOயோட சவுண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி and போடணும். எக்ஸாம்பிள், and umbrella, அங்கே யூ இருக்குது, ஆனால் ஆங்கிற சவுண்டு தான் வருது. and ஆப்பிள், சவுண்டு வருது, and ஆரஞ்ச், சவுண்டு வருது, அதனால and ஹவர். இங்கே வந்து ஹைச் கான்சனன்ஸ் லெட்டர் தான் வருது, ஆனால் சவுண்டு பார்த்தீங்கன்னா அவர், சவுண்டு தான் வரும். அப்போ அங்கே and போடலாம். ஹைச் இருந்தாலும் சவுண்டு வந்து வவல் சவுண்டாக வந்துச்சுன்னா and போடலாம். நெக்ஸ்ட் ஏ பாருங்கள். we use a when the words beginning with any other sound, vowel sound இல்லாமல் எந்த சவுண்ட் வந்தாலும் நம்ம ஏ போடலாம். அது சிங்குலராக இருந்தால் ஏ போடலாம். எ கார், எ பேட், எ பால், எ யூனிவர்சிட்டி. இங்கே யூ இருக்கும், மிஸ் வவ்வல் யூ இருக்குது, வவ்வல் சவுண்டு தானே அப்படின்னு ஆன் போடக்கூடாது. ஆனால் நம்ம யூ போட்டாலும் ப்ரொனன்சியேஷன் கான்சனன்ட் சவுண்டு தான் வரும், யூன்னு வரும். சரிங்களா, அப்படியே ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனால அங்கே ஏ தான் வரும். when why we use our for our and a for university. சரிங்களா, and வந்து ஏன் வந்து அவருக்கு யூஸ் பண்ணுறோம், யூனிவர்சிட்டிக்கு ஏன் ஏ யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து கான்சனன்ட் ஒரு சவுண்டு வருது யூனிவர்சிட்டிக்கு, அதனால அந்த இடத்துல ஏ போடுறோம். அவர் வந்து கான்சனன்ஸ் லெட்டர் இருந்தாலும் அங்கே வந்து என்னது, வவ்வல் சவுண்டு வர்றதுனால அங்கே and போடுறோம். அதான் ரீசன். சரிங்களா. திஸ் இஸ் பிகாஸ், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், அவங்க லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். திஸ் இஸ் பிகாஸ் அவர் சவுண்ட்ஸ் லைக் ஆக்ஸ் அண்ட் ஆரஞ்ச் இன் த பிகினிங், ஸோ வி கேன் and. அதாவது ஆக்ஸு ஆரஞ்சுக்கு வர மாதிரி அது ஓ லெட்டர் தான், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்ஸ் சவுண்டு தான் சொல்கிறோம். அதனால ஹவருக்கு வந்து ஹைச் வந்தாலும் சவுண்டு சொல்கிறதுனால அங்கே and போடுறோம். சிமிலர்லி த வேர்டு யூனிவர்சிட்டி ஈவன் தோ ஸ்டார்ட் வித் அ லெட்டர். இங்கே அதே மாதிரி தான் என்ன செய்யுது, யூனிவர்சிட்டிக்கு யூவில் ஸ்டார்ட் பண்ணுறது வவ்வல் சவுண்டாக இருந்தாலும் நம்ம கான்சனேட் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனால அங்கே வந்து ஏ தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், த. we already know that the is used when we talk of particular thing. நம்ம எந்த இதுக்கெல்லாம் particular thingsக்கு the போடலாம். the article the is also used before the names of unique things. சரியா, சிறப்பான ஒரு பொருளுக்கு முன்னாடி தான் the போடுறோம். like mountains, rivers, the lakes, seas, oceans, famous book and direction. ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதில் பர்டிகுலராக ஒரு மவுண்டனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் யூனிக்காக அதை பற்றி பேசும்போது அந்த மவுண்டனோட நேமுக்கு முன்னாடி த ஹிமாலயாஸ், த எவரெஸ்ட், அந்த மாதிரி அந்த நேமுக்கு முன்னாடி த போடணும். ரிவர்ஸ், ஒரு கங்கை ரிவர்ஸை பற்றியோ இல்லாட்டி ஒரு நைல் ரிவர்ஸை பற்றியோ பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரிவருக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் தே போடணும். அதே மாதிரி தான் சீஸோட நேமோ ஓசன்ஸோட நேமோ இல்லாட்ட ஃபேமஸான புக்ஸோட நேமோ வந்துச்சுன்னா, இல்லை டைரக்ஷன் கிழக்கு மேற்கு அந்த மாதிரி டைரக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி த போடணும். தவோட ரூல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ மறுபடியும் ரீட் பண்ணுறேன். அண்ட் எர்த் ஹேஸ் கோஸ் அரவுண்ட் த சன். ஐ பாட் எ பேர் ஆஃப் ஷூஸ். ஐ ஆம் எ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். கிரண் சேல்ஸ் இன் அன் இந்தியன் ஓஷன். எ கேமல் இஸ் எ ஷிப் ஆஃப் த டெசர்ட். த ஜங்குள் புக் ஹேஸ் won many awards. Harichandra was the honest king. I met a boy in the street.
She returned after an hour. I read an amazing story yesterday. அவ்வளோதான். இந்த டேர்ம் முடிச்சாச்சு. டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு லெசன் முடிச்சாச்சு. நம்மளுடைய KRTNPSCயோடைய பிடிஎஃப்ஸ் இருக்குது. 4th and 5th இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே அனுப்பப்படும்.